ஆறுமுருகனின் அறுபடை கோயில்களைப் போல பிரசித்தி பெறாவிட்டாலும் தெய்வீக சக்தி நிறைந்த இந்த கோயில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயம் நகருக்கு அருகில் கண்ணனூர் எனும் வரலாற்று பதிவுகள் கொண்ட கிராமத்தில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் முதல் கற்கோயிலாக கருதப்படும் இந்த கோவில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்டு முதலாம் ஆதித்த சோழனால் புதுப்பிக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. கிழக்கு நோக்கியவாறு முற்றிலும் கற்களால் கட்டப்பட்ட இந்த முதல் முருகன் கோவிலில் தெற்கு பகுதியில் கருவறை, அந்தராளம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் மற்றும் முக மண்டபங்கள் காலத்தால் அழியாமல் காட்சி தருகின்றன. தமிழகத்தில் மற்ற கோவில்களில் உள்ளது போல் இல்லாமல் கருவறையில் பாலசுப்பிரமணியராக நின்ற நிலையில் காட்சி தரும் கந்தன் கிழக்கு நோக்கி காட்சி தருவதோடு 4 ஆயுதங்களுடன் காட்சி தருகிறார். வலது கையில் திரிசூலத்தையும், கீழ் வலது கரம் அபய ஹஸ்தத்தையும், மேல் இடது கை ஆயுதத்தையும், கீழ் இடது கை இடுப்பின் மீதும் உள்ளதோடு காலில் ருத்ராட்ச மாலை மற்றும் தண்டம் அணிந்துள்ள முருகனை வேறெங்கும் காண முடிவதில்லை. இன்னும் இந்த கற்கோயிலில் சிறப்பாக மற்ற தலங்களில் முருகன் மயில் வாகனத்தோடு காட்சி தரும் நிலையில் இங்கு யானை வாகனத்துடன் அருள்பாலிக்கிறார். இதனால் இங்குள்ள இறைவன் பிரணவத்தை இயக்குபவனாக இருந்து இத்தலத்தில் வணங்குவோருக்கு ஆளுமை திறன்களை வழங்குவதோடு ஆட்சி பீடத்தில் அமரும் பாக்கியம் அளிப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கற்கோயில் கருவறைக்கு நேராக பலகணி என்னும் கல் ஜன்னல் இருப்பதோடு ஜன்னலில் நவகிரகங்களை குறிக்கும் விதத்தில் 9 துவாரங்கள் அமைந்துள்ளன. இதன் வழியே முருகனை தரிசித்தால் மனிதனுக்கு பிடித்துள்ள அனைத்து கிரகதோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது. கருவறை சுவரில் உள்ள தூண்கள், பூதகணங்கள், மேற்கூரைகள் சோழர் கால பாணியில் கலைநயத்துடன் செதுக்கப்பட்டுள்ள நிலையில் அர்த்த மண்டபத்தில் மயில் வாகன முருகன் சன்னதியும் இடம்பெற்றுள்ளது. இக்கோயிலுக்கு வெளியில் உள்ள மாடத்தில் தட்சிணாமூர்த்தி அமர்ந்த நிலையில் அருள்பாலிப்பதோடு அவரது திருவடியில் முயலகன் காட்சி தருகிறார். தொல்லியல் துறையின் கீழ் செயல்படும் இக்கோயில் தமிழகத்தின் பழங்கால கலை சின்னமாக திகழ்வதோடு பல சக்திகளை உள்ளடக்கிய கோவிலாகவும் விளங்குவதாக முருக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கு கொண்டாடப்படும் நிலையில் அந்நாளில் செல்வம் பெருகவும் ஆட்சி அதிகாரங்களில் அமரவும் மன துணிவிற்கும் இந்த ஆலய முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் அனைத்தும் நிறைவேறும் என்கின்றனர் பக்தர்கள். சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த குமரனின் முதற்கோயிலை கட்டியதோடு ஆட்சி, போர் என பல காரியங்களை தொடங்குவதற்கு முன்னால் இங்குள்ள முருகனை வழிபட்டதாக கூறப்படுவதால் முருக பக்தர்கள் இக்கோயிலில் வீற்றிருக்கும் வேலவனை வணங்கி நல்ல காரியங்களை தொடங்குகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் முருகேசனுடன் நந்தகுமார்.